எதுக்கு உங்களுக்கு திறமை? நீங்களும் வாங்க, உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. நான் யாரு? கருப்புடைய மகன் சிவப்புடையார். கருப்பு உடைய மகன் சிவப்புடையார், சிவப்புடைய மகன் வெள்ளுடையார். நான் நீட்டின 100 பேர் சாவா. அதுல குண்டு இருந்து பாயுமா? அப்படி பவரு இந்த கைக்கு ஒரு பக்கம் நீட்டினா 100 பேர் சாவா. இந்த பக்கம் நீட்டினா 500 பேர் சாவா. நடந்த மக்கள் எல்லாம் நடுக்கிட்டு உங்க மேல இருந்து குளிர் காத்து வீசுமா? இல்லை, அப்படி இல்லப்பா. ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன், என் பெருமையெல்லாம் சொல்றேன். ஒண்ணு சொல்லுங்க. கடவுளே நான் தான், சாமியே நான் தான். கடவுள் எனக்கு பிடிக்காது, சாமி எனக்கு சக்கர பங்கு. இப்படி நல்ல நல்ல காரியமா செய்வேன். வச்சா குடுமை, சிரத்த மொட்டை, நான் வச்சதா சட்டை, பூத்துடா குடிக்கணும். எதை கொடுக்கணும், சாப்பிடணும். மருந்து சொன்ன அடியில பிடிப்பேன். ஊத்துறத சாப்பிடணும், கேட்கல நான் அவனை பிடிப்பேன் அடியில. இப்படி நல்ல மனிதன் நானு. நடந்து வரும்போது உட்காந்து இருக்க பொம்பளைங்களா படக்குன்னு எந்திரிப்பாங்க. எதுக்கு? நிஜமா வர்றாருன்னு எதையாவது காமிக்கலாமே. படக்குன்னு எந்திரிச்சு போவாங்கப்பா, எடுப்பாங்க பாரு. அதாவது இன்னை கண்ணோட எந்த ஆளுகளை எடுப்பான் பாரு, படக்குன்னு எடுப்பா சார். எதுக்கு இல்ல, எஜமா முன்னாடி செருப்பு போடக்கூடாதுன்னு பின்னாடி போடுவான். இப்படி மாத்தி செருப்ப பின்னாடி இல்லையா? எஜமானுக்கு அவ்வளவு மரியாதை. நான் தான் கடவுள், நான் தான் சாமி, எல்லாரும் நான் தான், எல்லாத்துக்கும் நான் தான். சரி. நல்ல நல்ல காரியங்கள் நிறைய சந்திருக்கேன். சாதாரண காரியம் சாமி. 1 2 3 சொல்லத சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பெரிய காரியம் எல்லாம் செஞ்சிருப்பிய. அதெல்லப்ப பெரிய பெரிய காரியம். அதுதான் எப்படி தெரியுமா? கும்பிடு சாமியை தடுப்பேன். சாமி எங்க எந்த ஊர்ல இருக்கு? சாமி எந்த ஊர்ல கும்பிடுது? இல்லப்பா, சாமி கும்பிடுற ஊருக்கு போய் அக்காளி சாமி கும்பிடாத. கும்பிடுற சாமியை கெடுப்பீல. சாமி கும்பிடுற ஆளுகளை போய் தடுப்பையா? சாமி என்ன கும்பிடுற? என்னைய கும்பிடு. ஆட்டை கலை அப்படி இப்ப சொல்றீ, ஆட்டைய கழிச்சிருவேன். நீங்க போங்க, நான் கும்பிட்டுக்கிறேன் உங்களுக்கு பதில் அப்படின்னு. உனக்கெல்லாம் சேர்த்து நான் கும்பிடுறேன் வெட்டி விட்டுருவேன். சரி, கும்பிடு சாமியை தடுப்பேன். கோயில் கட்டியா கட்டாத, கோயில இரு. என்னைய சிலையா செஞ்சு என்னைய பிடிச்சு கும்பிடுன்னு சொல்லுவேன். சரி, அப்படி கேட்கலாம் அடியில உருவிலா சாட்டையில அப்படியே உரிமை அனுப்பி இங்க கை பூரா காப்பு காய்ச்சி கிடக்கிறது. அதுதானா? வண்டியில போகும்போது சரி. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் குறைச்சுக்கணும். வேலைக்காரர் இருக்கும். யாருக்கு? எனக்கு. என்ன வேலை செய்வேன்? எல்லா வேலையும் செய்ய. எல்லா வேலையும்னா ஊத்தி கொடுப்பான், கூட்டி கொடுப்பான், ஊத்தி கொடுப்பான், காட்டி கொடுப்பான். உனக்கு ஒரு நாளைக்கு அதை செஞ்சு விடுறேன். அப்படி நல்லவை. வாழைப்பட்டி வாழைத்தோப்புக்கு போவான், கொய்யா தோப்புக்கு போவான், தென்னந்தோப்புக்கு போவான், மாந்தோப்புக்கு போவான். ஆனா அப்படி நல்லவன். பட்டி, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, இப்படி பண்ணை எல்லாம் நிறைய இருக்கு. சொல்லுங்க பண்ண. அந்த பண்ணைக்கெல்லாம் வேலைக்கார இவன். வாயாண்டி வாடா, மாயாண்டி வாடா, வாடா வாடா. அதுக்கு மேல பட்ட 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 பட்ட. அம்மா யாரு? நான் யாரு? என் அருமை என்ன, என் பெருமை என்ன விளக்கமா சொல்றேன். என்ன எல்லாம் எப்படி கூப்பாங்க? உங்கள நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியாம எனக்கு மக்களுக்கு தெரியுற மாதிரி எடுத்து சொல்ற. அப்படின்னு சொல்லணும். வாழைத்தோப்பு எத்தனை?
500 தென்னந்தோப்பு எத்தனை? 500 கொய்யா தோப்பு எத்தனை? 500 மாந்தோப்பு எத்தனை? 500 இதுக்கெல்லாம் வேலைக்காரன். நான் தான் ஜாமேன் ஆட்டுப்பட்டி எத்தனை? 500 மாட்டுப்பட்டி எத்தனை? கோழிப்பட்டி எத்தனை? குஞ்சுப்பட்டி எத்தனை? மொத்தம் எத்தனை? 500. அடிக்க மாட்டேன். உன்னை ஒரு அடி அடிக்க மாட்டேன். ஆமா, பட்டிக்கு போகணும், கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும். அப்படி பட்டியல எதுவும் நடந்தாலும் என்னோட அனுமதி இல்லாம எதுவும் நடக்க கூடாது. உங்க எஜமா பஞ்சநமத்தைக்கு போறாரு, பட்டி காவலை ஒழுங்கா பாடுறா. நீங்க நடந்து வீதியில வந்தா அப்படி சொல்றேன். ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்வான்? என்ன செய்வாங்க? செருப்பு கலட்டி கையில பிடிப்பா. ஏன் அந்து போனதெல்லாம் தைச்சு கொடுக்க சொல்லியா? என்ன குட்டிக்கு ஒரு மைக்கு வைங்க. ஒரு மரியாதை நடந்து வந்தா அப்படி ஏன்டா எடுக்கிறாங்க? ஒரு மரியாதை. அங்க பாரு. சரி, கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும். சரி எது நடந்தாலும் என்னோட அனுமதி இல்லாம நடக்காது. பார்க்கணும். நீங்க பஞ்சனைக்கு போங்க ஜெம, அவன் காவலை சரியா பாத்துக்கிட்டான். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படி காவல் பாக்குறேன் பாரு, கண்ணு கருத்துமா. அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்ல. அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்ல. அதுவும் இதுவும் சேர்ந்து இருந்தா அவனுக்கு இங்கே இடம் இல்லை. அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்ல. அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்ல. எனக்கு வெள்ளதி ஆயிடுச்சு. பெல்லுடையார் பட்டிக்கு வந்தாச்சு. பட்டி காவலாளி தூங்கிக்கிட்டு இருக்காரு. மச்சமில்லாத வெள்ளாட்டு கடை இருக்கான்னு பாப்போம். இருந்தா இவளை எழுப்பி வாங்கிட்டு போலாம், இல்லைன்னா போயிடும். பேச்சு வாக்கில் வக்கால ஒழிக்கிறேன். இங்க வாங்க. அமாவாசை கூட முடிஞ்சிருச்சு. யாரா திருடு? நான் எங்கடா திருட வந்தேன்? ஓம்பாட்டில் திருடு திருடுன்னு கத்துறேன். நான் திருட இல்ல, நான் ஓடி. மகாராஜா நிஜமான கூப்பிட்டு சொல்ற. கத்த முடியாது. நான் திருடுங்கிறியா? உங்க மகாராஜா கிட்ட நான் எப்படி திருப்பி மாட்டேன்னு பாரு. திருட்டு பேசுமே. நீ இருக்கையில இன்னும் இருக்காடா திருட்டு போய. ஏண்டா வாடாங்க, யாராடா இங்க வாடா. எஜமா திருட, நான் திருடனா? யார் எந்த ஊரு, பேர் என்ன, ஏவண்ண? நீ யாரா? எந்த ஊர்ரா? இங்க எதுக்கிட்ட வந்த? என்னடா யாரு, ஊரு, பேரு? நான் கேட்டா நீ யாரா? சேர்த்தா போடா பரட்டையா. ஐயா தான் சொல்ல சொன்னாரு. ஐயாவா? வெள்ளுடையார் ஐயா தான் சொல்ல சொன்னாரு. இருந்தா போடாயா சுருட்டையா. அது மட்டுமா சொன்னாரு? இங்க வாங்க. ஐயா விட்டு கடையில புழு காட்டுறவன் நீ தானே, ஆட்டு கடையில. அப்புறம் என்ன சொன்ன? போட மூக்குல கத்தணும், குத்துனா 3 கடா தாரேன் இருக்காரு. இந்த சிப்பா சட்டை யார் விட்டு? ஐயா விட்டு பொண்டாட்டி சேலையை தச்சு கொடுத்துருக்காராம். நீ கெத்தா போட்டுக்கிட்டு திரியிற. இதுக்கு நீ பொண்டாட்டி சேலை தானே.
எப்படி நான் மாட்டுறேன் நீ என்ன ஏய். இப்ப நான் மாட்டுறேன் பத்தியா என்ன ஏய் இப்ப நான் சொல்றதுக்கெல்லாம் முதலாளி அடி வாங்கிட்டே இருக்கிறாரு. இவன் முதலாளி சொன்னானா நீ தானே பண்ணக்காரன் ஆடு மேய்க்கிறேன். ஏய், ஏன் பட்டியில ஆடு மேய்க்கிற புழுக்கட நாய் இவன் சொல்றானா இப்படி எல்லாம்? ஆளக்காரன் சொன்னாமா அப்படி? யாரை பத்தி நாய்? ஐயா என்ன? நீ அவன முதலாளிய வந்து பண்ணக்காரன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதுல யாரியா முதலாளி? நான் தான் சர்வசிவான்களுடைய ஐயா கூப்பிடுறேங்க. இங்க வாங்க. அப்படி இந்த சொல்லு. ஆளு என்னைய நான் தாண்டா வெள்ளுடையாரு நான் தாண்டா முதலாளி அப்படின்னு சொல்லி சொன்னா. என்னைய புடிச்சு திருட வந்தேன்னு அடின்னு அடிக்கிறா முதலாளி. இருந்தாலும் நல்லவன் கெட்டிக்கார விசுவாசம் பண்ண மாட்டேன். சரியா? பிடிச்சிருக்கான் அடிச்சிருக்கான். அடிச்சா அடி அப்படி அடி முதலாளி. எப்படி அடிச்சான்? என்னடா பாய்ப்புள்ள நீதான் எப்படித்தான் அடிச்சான்னு கேட்டேன். அடிச்சத வாயில எப்படி சொல்றது? அடிச்சு காட்டினா தானே தெரியும். சாமி சாமி இன்னைக்கு கேட்க மாட்டேன். தெரியுதுல அண்ணா கூட்டி. அதோடவா விட்ட என்ன பண்ண? எட்டி எட்டி உதைக்கிறா முதலாளி. டேய், 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 டேய். வேணாம்டா, நான் தப்பிச்சுக்கணும்டா சாமி. டேய், டேய், டேய். இரு. டேய், வேணாம். எப்படி உதைச்ச? டேய், வேணாம். எப்படி உதைச்ச? இவன் பண்ணக்காரு. எப்படி உதைச்ச? சரி இவன் நல்லா விடக்கூடாதுடா. டேய், உண்மையில சொல்றேன். இந்த பார், இந்த ஊரு சாமி பெரியபட்டி அம்மன் தொட்டிச்சி அம்மன். பெரியபட்டி அம்மன் மேல சத்தியமா காத்தம்மன் அந்த அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நான் திருடுறதுக்கு வரல. ஏய், என்னடா சாமி வர சொன்னா தப்பி போலாம் பாக்குறியா? எனக்கு சாமி நான் தான் சாமி. ஏய், நீயா சாமி உனக்கா கும்பிட்டு போய் நாடகம் வச்சிருக்காங்க? இல்ல நீ எல்லாம் திருட்டு போய் சொல்லுவா. சாத்தா அம்மனை கும்பிட்டு நாடகம் வச்சிருக்காங்க. பண்ணெல்லாம் நம்ப மாட்டேன். இவன் கையில அக்கிரிய பொறுத்து எல்லாம் சொல்லணு. அயக்கிற குருட்டு போய் உங்க ஏசமே நீங்களே சாமி ஏசமே புகழ்ந்து பேசுறியா அவன் கிடக்குறேன் குருட்டு போய் அவனை சொல்லி உங்களை சொல்லுவா நீங்களே ஏய் பொறுத்தராக்கிவி அவன் கை வேறு அக்கினி என்று செய்தாய். என்னுடைய தாய் அருளாக ஆடி வந்து இந்த அக்கிலிருந்து என்னை காப்பாற்றுவாள். இது நடக்கும். அம்மா தாயே, பெரியபட்டி அம்மா, காத்தம்மா, உன்னுடைய ஆலயத்தின் முன்னால் உன் மீது ஆணையாக திருட வரவில்லை என்று கூறினேன். இந்த வெள்ளுடையான் என்னை அக்கினி என்று செய்திருக்கின்றார். இந்த அக்கிலிருந்து காப்பாற்றுவதற்கு நீங்கள் அருளாக ஆடி வர வேண்டும். இங்க இருக்கின்ற பெண்கள் மீது அருள் கொண்டு ஓடி வந்த இந்த கரகத்தை எடுக்க வேண்டும். தாயே ஓடிவா, உன்னுடைய சக்தி இருக்குது என்பதை இந்த வெள்ளுடையானுக்கு பாடம் புகட்ட வேண்டும். ஓடிவா தாயே. பெற்றவளே வாரும் அம்மா பெரியபட்டி அம்மா, எங்க பேரு வச்ச நாயகிய பெரியபட்டி அம்மா. வெள்ளிக்கிழமையில பெரியபட்டி அம்மா, புள்ளி பிறந்தவளே ஓடிவா அம்மா. உனக்கு கஞ்சல் சீவக்காலையோ பெரியபட்டி அம்மா, கடுந்தோமா ஆகலையோ பெரியபட்டி அம்மா. மூச்சு சீவக்காலையோ பெரியபட்டி அம்மா, கடுந்தோமா ஆகலையோ பெரியபட்டி அம்மா. ஆத்தா வெள்ளுடையார் பட்டியிலே பெரியபட்டி அம்மா, நான் வேதனையில் வாடுகிறேன் பெரியபட்டி அம்மா. வெள்ளுடையார் வட்டியிலே பெரிய வட்டியம்மா, நான் வேதனையில் வாடுகிறேன் பெரிய வட்டியம்மா. அம்மா கிளிய கையிலெடுத்து பெரியபட்டி அம்மா, நான் வாடி பாடுகிறேனே பெரியபட்டி அம்மா. கண்ணில் கொண்டே பெரிய வட்டியம்மா, கிணக்கு ஆனாகினேன் பெரிய வட்டியம்மா. அம்மா வாடி பெரியபட்டி அம்மா, வடிவழகில் ஓடி அம்மா பெரியபட்டி அம்மா. உத்தமிய பத்தி பெரிய வட்டியம்மா, தாயே உன்னதாலும் நாயகியே ஓடிவாமா. தேடி அழைக்கிறேனே பெரியபட்டி அம்மா, ஓடி வாமா பெரியபட்டி அம்மா. அழைக்கிறேனே பெரிய வட்டியம்மா,
பிள்ளை பெரிய பட்டி அம்மா எடுத்தறிய பிள்ளை இல்ல பெரிய பட்டி அம்மா தரைய கும்பலின பெரிய வெட்டி அம்மா உன்னை வருந்தி இறக்கிறேன் பெரிய வெட்டி அம்மா ஆடிவாமா ஓடிவாமா ஆங்காரமா வந்து ஆடிவாமா ஆடி வாமா தாயே ஓடி வாமா வெள்ளுடையாரே பார்த்தீர்களவா நான் அழைத்தவுடன் என்னுடைய தாய் பெரியபட்டி அம்மன் அருளாக ஆடி வந்ததை பார் ஆ? ஆ. ஆ. அடேய். இவன் அப்படியே. கவனிப்பு. ஏய் தம்பி டேய் கரகத்தை இறக்கி வை குட்டி போய் இறக்கி வச்சு திண்ணை போட்டு விடு நெல்லுதாயி கரகத்தை மரத்தூர்ல இறக்கி வைக்க அதெல்லாம் வேண்டாம் அதை நான் வந்து பண்ணணும் டேய், இறக்குறேன். கொள்ளவனுப்பு. துமிதி போட்டு விடு பொறுமை தாயே பொறுமை நெல்லுதாயி சின்ன பையன் தெரிஞ்சு தெரியாம பண்ணிருப்பீ மனசுக்குள்ள தாயே ஆ இறக்கி வை இப்படி எக்கா வயசு வெள்ளுடையாரே என்னுடைய தாய் ஆடி வந்ததை கண்கூடாக பார்த்தீர்களவா ஆட. தாயே உன்னுடைய தாய். பொறுமா பொறுமை நான் சாமியா? ஏய், நான் சாமியா? குளிர் நடுக்கு அப்படி குளிர் பிடிச்சு நடக்கிறாங்க சாமி. அப்ப சரிதான் எங்கடா இருக்கு சாமி? சாமி எல்லாம் ஆடுறதெல்லாம் சாமியில குளிர் பிடிச்சு நடக்கிறாங்க அப்போ உனக்கு நேரம் காலம் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். ஏய், இனிமே என்ன பேச்சு கட்ட கால வரத்துல எப்ப வந்து யார் உன்னை காப்பாத்தணும் பார்க்கலாம். என்னை அக்கினியந்த செய்தாய் என்னுடைய தாய் அருளாக ஏய், வாயாடி. என்னை காப்பாற்றினாய் என்னை அந்த கழுமரத்திலே கட்டினாயானால் நிச்சயமாக என்னுடைய தந்தையே என்னை வந்து காப்பாற்றுவார் சிவபெருமானே இது நடக்கும் பார் கட்ட கலவரத்துல அப்ப வரானா காப்பாத்துவானா எங்கடா இருக்கு அப்ப எடுத்து கொண்டு விட கட்டுற பாப்பா எடுத்துட்டு போடா. எடுத்துட்டு போய் மரத்துல கட்டுறா மரத்துல கட்டுறா முடிய பறிச்சது முடியா முடியோட மோசமா இருக்கு ஆசை ஆசை கலக்க முடியல இன்னைக்கு வந்து இப்படி பிடிச்சி பழகுறாங்க உங்களுக்காண்டி கண்டிப்பா பழகுறேன் ஊர் பத்தியே ஒழுங்கா பிடிக்கிறது இல்லை இதுதான் கோயில் வந்து போகணுங்கிறது கலைஞால அதை பிடிக்கல